ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் இன்றைக்கி நாட்டுக்கோழி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக நாட்டுக்கோழியை நாங்கள் வெளியே தான் வாங்கினோம், 600ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி அதை முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட க்ளீன் பண்ணிட்டோன்னா விறகு அடுப்பில் சுட்டுட்டோம். நல்லா சுட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏர்லாம் அப்படி பொசுங்கிடும். நல்லா சுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி திருப்பி சுடுறோம். நல்லா திருப்பி திருப்பி சுட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு திரும்பவும் கழுவிடுறோம். சுட்டுட்டு கோழியை நம்ம கழுவிடுறோம். நல்லா 2-3 டைம் கழுவிடுறோம். திரும்பி அந்த தலை பகுதியில் ஏர் இருக்கும், அதையும் நம்ம நல்லா கழுவி எடுத்தோம். அதோட மஞ்சத்தூள் போடுறோம். வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூளாக நல்லா போட்டு மஞ்சள் பூசும்போது என்ன தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு. மஞ்சள் பூசிட்டு அதோடு நல்லா கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு என் சித்தி பையன் தான் கறிக்கறில் சிக்கன் வச்சுக்கிறேன், அவங்க கையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா துண்டு துண்டாக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டணும். பார்க்கவே சூப்பராக இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு மீடியமான சைஸில் வெட்டினா தான் தொக்கு ஆளுக்கு ஒரு பீஸாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதோடு வீட்டுக்கு எடுத்துன்னு அதை ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். தேவையான இப்போ சின்ன மிளகா, பச்சை மிளகா, தக்காளி இது சூப்புக்காக எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேவையான அளவு கறி போட்டுக்கினேன். கறி போடணும். குக்கரில் விசில் விட்டுக்கலாம். அதோடு ஆடாக இருக்கும் கோழி. அதோடு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், தக்காளி ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில். இதே மாதிரி அதோட தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால தான் நம்ம விசில் விட்டுக்கிறோம், ஒரு 5-6 விசில். அதோடு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதோடு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதோடு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10, அதோடு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா வதக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை. அதோட சாப்பாடும் வடித்து வச்சாச்சு. அதோடு நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலர் ஆட்டம். அதோடு அரைச்சி வச்சு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக. நல்லா பச்சை வாசம் போடணும், நல்லா வதக்கலாம். குழைய வதக்கியாச்சு. அதோடு தேவையான புதினா கொத்தமல்லி சேர்த்துன்னு அதையும் நல்லா வதக்கலாம். 2 டைம் புதினா கொத்தமல்லி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. அதோடு குக்கர்லேயும் விசில் வந்தாச்சு. தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3-4 ஸ்பூன் சேர்க்குறேன். காரசாரமாக இருந்தால் டைரக்ட் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு காரசாரமாக இருந்தால் தான் சளி பிடிச்சவங்களுக்கு, நெஞ்சு சளி பிடிச்சவங்களாம் இது அடிக்கடி செய்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு அவிச்சு குக்கரில் விசில் போட்டால் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விட்டால் தான் நல்லா. தேவையானாலும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். திரும்பி தேவையானாலும் தண்ணி உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிய நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிளறிக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், காரசாரமாக. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப தொக்குவாக இல்லாத மீடியம் சைஸில் ஊற்றி சாப்பிட்ற மாரி செய்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணுன்னா ரொம்ப ட்ரை பண்ணிங்க.
அதோட மிளகு சீரகம் சோம்பு பொடி பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இடிகள் இடித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து கஸ்தூரி மெட்டியும் சேர்த்துக்கலாம். ஏன்னாலும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கின்னு நல்லா தொக்கு ஸ்டேஜில் வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நல்லெண்ணெயிலலாம் இதை நான் செய்கிறேன். நாட்டுக்கோழி வந்து சூடுன்றதுனால நல்லெண்ணெயில் தான் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ஆவி பறக்க சாதம், இந்த சண்டே ஸ்பெஷலாக. அதோடு வந்து நாட்டுக்கோழி காரசாரமான தொக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எம்மியாக. அதோட ரசமும் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.